நமச்சிவாய வாழ்க. கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நேற்று இந்திரன் சிவராத்திரி, அதாவது சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமியில நம்ம அபிஷேக பாண்டிய மன்னர் சோமசுந்தரருக்கு சொக்கனாருக்கு சிறப்பு வழிபாடு செய்கிற பூஜையை அவர் தான் முதல்ல தொடங்குறார். இந்த இந்திரன் பலகாலமாக செஞ்சு அங்கே லேட்டாக வரார். இந்திரன் போய் என்ன இந்த சாமி நம்ம சிவராத்திரி பூஜை சித்ரா பௌர்ணமி, சிவராத்திரியா சித்ரா பௌர்ணமியா ரெண்டையும் குழப்பிக்கூடாது கண்ணா. அதுக்கு தான் 2-3 தடவை மாற்றி சொன்னேன். இந்த சித்ரா பௌர்ணமி பூஜையை இந்திரன் செய்யும் பொழுது சாமி லேட்டாக போகிறார். இதை அறிந்த வருணன் என்ன பண்ணுறாரு, ஏ இந்திரா, நீ காத்திருந்து பூஜை பண்ணுற அளவுக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவரா இந்த சொக்கநாதர் அப்படின்னு கேட்குறார். அதற்கு இந்திரன் என்ன பண்ணுறாரு, வருணா, நான் ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நீ வேண்டுமானால் சொக்கநாதரை சோதிச்சு பாரு, அவருடைய திருவிளையாடல் என்னன்னு உனக்கு புரியும். அதற்கு பின்பு நீயே இந்த சொக்கநாதர் யாருன்னு தெரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு விளைவிக்கிறார். நம்ம பாஷையில் என்ன, எஸ்கேப் ஆயிடுறாரு இந்திரன். உடனே வருணன் என்ன பண்ணுறான், என்னுடைய நீண்ட நாள் தீராத வயிற்று வலியை போக்க வல்லவரா இந்த இறைவன் அப்படின்னு, அவருக்கு நம்மளால வயிற்று வலி இருக்கிற மாதிரியும் அதை போக்கக்கூடிய ஆற்றல் சிவருமானுக்கு இருக்கிறதா அப்படின்னு இந்திரன்கிட்ட சொல்லிட்டு நேராக மதுரை வரார். சொக்கனாரை பார்க்குறார். மதுரைக்கு துன்பத்தை கொடுத்தா சொக்கநாதர் சிறப்பை அறிய முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா மதுரை அவர்கள் நிறுவன ஊர் இல்லையா, அந்த ஊருக்கு ஒரு ஆபத்தை உருவாக்குனா சாமி ஒடியாந்துருவார்ல, எதுக்கு தவம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு குறுக்கு புத்தியோட புத்திசாலித்தனமாக நினைக்கிறதா நான் வரணும். என்ன பண்ணார், கடலை கூப்பிட்டார். கடலே, நீ மதுரையை நோக்கி திரண்டு வா அப்படின்னு கட்டளையிடுறான். கடலுக்கு தலைவன் வருணன். ஆனால் ஏற்கனவே சாமி கூப்பிட்டு மதுரைக்கு வந்த அனுபவமெல்லாம் இருக்கு இல்லையா கடலுக்கு. 7 கடலையும் வானா வரக்கூடிய பெரியாள் அவரு. வருணன் போய் ஒரு கடலை நீ போ அப்படிங்கிறான். இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு கடல் திரண்டு மதுரைக்கு வருது. மதுரைக்குள்ள நுழையுது. மக்கள் எல்லாரும் நேராக போய் அரசனாகிய அபிடேக பாண்டியனிடம் முறையிடுறாங்க. அரசே, கடல் நம்ம ஊருக்குள்ளே வருது, காப்பாத்துங்க அப்படின்னு கத்துறாங்க. அபிஷேக பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அவரெல்லாம் எதுவும் செய்ய மாட்டார். அதாவது இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எதுனாலும் இறைவன்கிட்ட தான் முறையிடுவாங்க. நம்ம மதுரைக்காரங்களுக்கே அப்படி ஒரு சிறப்பு உண்டு இல்லையா. நானும் எனக்கு ஏதாவது பிரச்சனை நேராக ஓடி போய் என்ன சொக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால் சொக்கு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிடுதில்ல. அதுபோல் நம்முடைய அபிடேக பாண்டியன் நேராக சாமிக்கிட்ட போய், சாமி இப்படி கடல் வருது அப்படிங்கிறார். அவ்வளவுதான். இறைவனுக்கு சடைமுடி இருக்குல்ல, ஜடாமுடி, நிறைய சடைமுடி இருக்கு இல்லையா, அதிலிருந்து 4 மேகங்களை உருவாக்குறார். மேகங்களே, நீங்கள் ஓடி போய் அந்த கடல் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிருங்க அப்படிங்கிறார். என்ன, தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துருங்க, அந்த கடல் எப்படி மதுரைக்குள்ளே வரணும் பார்க்கலாம் அப்படி. உடனே இறைவனுடைய திருமுடியில் இருந்த மேகம், ஜடைமுடி பெரிய மேகமாக போய் கடல் நீரை உறிஞ்சிருது. கடல் நீரை போய் மேகம் உறிஞ்சுமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால், மழை உருவாகும் விதத்தை பற்றி யூடியூப்பில் ஒருத்தர் பதிவு போட்டிருக்கார். அவர் மீனவர். கடல்ல இருந்து தண்ணி அப்படியே சுழற்காற்று மாதிரி மேகம் உறிஞ்சுது. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு அசந்துட்டேன். அது உறிஞ்சோடனே அப்படியே மேகமெல்லாம் கருப்பாகி அங்கே போய் மழை பெய்யுது.
கடலில் இருக்கிற உப்பு தண்ணியை சுத்தமான தண்ணியாக மாற்றி மேகம் பூமிக்கு கொடுக்குது. அப்போ அந்த மேகத்துக்கு எவ்வளோ கடல் நீரையே சாப்பிட்ற ஆற்றல் இருக்குது இல்லையா? அதனால் அது இன்றைக்கும் இருக்கக்குள்ள அன்னைக்கு இருந்திருக்குமில்ல. ஏன்னா அந்த மேகங்களுடைய பிள்ளைங்க தான் இப்போ இருக்கிற மேகங்கள்னு நினைக்கிறேன். நேராக போய் தாகம் எடுத்தால் கடலில் தண்ணியை கொண்டாந்து பூமியில் இருக்கிற நம்மளாட்ட ஆட்கள், மரம், செடி, கொடியெல்லாம் கடவுளே தண்ணி கொடுங்கன்னு சோகமாக நின்றுட்டு இருந்தால் மழை பொழிய மாட்டிருக்கு. ஆக இந்த மேகம் என்ன பண்ணிடுச்சு, போய் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிச்சா. உடனே மன்னன் அபிடேக பாண்டியனும் தேவர்களும் சோமசுந்தர பாண்டியர் ஆகிய நம் இறைவனுடைய திருவிழாவில் எண்ணி மனமகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்காங்க. என்ன இப்படி இருக்கக்குள்ள அந்த மலையை அனுப்புனால ஒருத்தன், யாரு, வருணன். என்னடா நம்ம கடலை அனுப்புனா இந்த மேகங்கள் இந்த சாமி சொக்கனாருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு கடலையே வற்ற செஞ்சிருச்சு அப்படிங்கிற சிந்தனை இல்லாம அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு 7 மேகங்களை அனுப்புறான். அது என்ன பண்ணுதுன்னா தொடர்ந்து கடுமையான மழை. சென்னையெல்லாம் நதியில் மலையில் எல்லாம் அங்கங்கே தண்ணி தேங்கி முழுகிச்சு இல்லையா? போன வருஷம் திருநெல்வேலியெல்லாம் தண்ணி புந்து அடித்து போயிடுச்சு இல்லை கண்ணு. அது மாதிரி இந்த 7 மேகங்களும் வருணன் அனுப்பின அந்த மேகங்கள் மதுரையில் தொடர்ந்து 1 வாரம் 10 நாள்னு மழை பெய்யுது. அவ்வளோதான். மின்னல் இடி, மழை வந்தால் மின்னல் இடியெல்லாம் வரும் இல்லையா? அது பூமியை தாக்குது. மழைன்னா நம்ம மேலே விழுற மழை கிடையாது, பெரிய பெரிய ஆலங்கட்டி மழையாக பெய்யுது. சூரியனை காணோம், ஏன்னா மேகம் சூழ்ந்தால் இருள் சூழ்ந்துருச்சு, புயல் அடிக்குது. மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பயத்தில் நடுங்குறாங்க. நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்குள்ளவே நடுங்குறோமே, அந்த காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாம் அப்படி பயங்கரமாக நடுங்குறாங்கடா கண்ணு. அப்போ 7 மேகங்களும் மதுரையை வளைச்சி கட்டி மழை தட்டுது. சென்னையில் எப்படி எல்லா ஆறும் ரம்பி குளம்லாம் ரம்பி இவ்வளோ தண்ணியில், மேட்டூரில் அணையில் தண்ணி 2 லட்சம் கனஅடி திறந்து விட்டதும் திருச்சியில் நிறைய ஊருக்குள்ளே நிறைய பகுதியில் தண்ணி பூந்துருச்சு. பள்ளிப்பாளையம் ஊரில் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு. ஒரு கோயிலை பாதி முழுகிருச்சு, நட்டாத்தீஸ்வரர் கோயில். இப்படி இங்கேயே இன்னைக்கே அப்படின்னா அன்னைக்கு வருணன் அனுப்பின 7 மலையும் ஊரை விட்டு நவராமல் ஒரே இடத்துல வார கணக்கில் மாத கணக்கில் தட்டினா என்ன ஆகும்? மழை ரொம்ப தொந்தரவு பண்ணுது. தண்ணி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு, அரண்மனைக்குள்ளெல்லாம் பூந்துருச்சு. அவ்வளோதான். அபிஷேக பாண்டியன் என்ன பண்ணார், நேராக அவங்க முப்பாட்டினார்கிட்ட ஓடினார். யார் முப்பாட்டினார்? நம்மால்தான் சொக்கநாதர். அங்கே போய், ஐயா சொக்கநாதருமானே என்னையும் மக்களையும் காப்பாத்துங்கள்னு போய் இடமால்னு சாமி காலடியில் விழுந்துட்டார். நம்மளால் எப்படின்னா காலில் விழுந்துட்டா, இப்போ நம்மக்கிட்ட யாராவது காலில் விழுந்துட்டா பொழைச்சி போன விட்டுறோம் இல்லை. இவர் அங்கே போய் சாமி காலில் விழுந்ததும் சோமசுந்தரம் என்ன பண்ணார், தன்னுடைய சடைமுடியிலிருந்து முன்னால் அனுப்புனார்ல கடலை வத்த செஞ்ச அந்த 4 மேகம், அதை அனுப்புகிறார். அது நேராக போய் மதுரை 4 திசைகளையும் சூழ்ந்து நின்றுக்கிட்டு ஊருக்குள்ளே இந்த தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு. என்ன, அவைகள் 4 மாடங்கள், மாடம்னா என்ன, கூரை மாதிரி தடுத்துக்குச்சு. வருணன் என்ன விட்ட மேகங்கள் என்ன பண்ணிச்சு, சீர்மானுடைய மேகங்கள் அந்த வருணன் அனுப்பி 7 மேகங்கள் பெய்கிற மழையெல்லாம் இந்த 4 மேகம் குடிக்க ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ நேரம் அந்த மழை பொழியும். அதனால ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல, எல்லாம் வறண்டு போயிடுச்சு. வெள்ளை கருப்பாக இருந்த மேகமெல்லாம் வெள்ளை கலராகி போயிடுச்சு. அவ்வளோதான். வருணன் என்ன பண்ணான், ஐயோ நான் தோற்று போயிட்டனே அப்படின்ட்டு வருணன் மனதில் அப்போ தான், ஓ இந்த சொக்கநாதர் பெரியாள்டா, இவரை பகைச்சிக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இதுவும் இறைவன் மதுரையில் சூடிக்கொண்டுள்ள
சோமசுந்தருடைய திருவிளையாடல் என்ற எண்ணம் வருணனுக்கு வருது. உடனே வருணன் இறைவனை தரிசிக்க கோயிலுக்கு வராரு. பொற்றாமரை குளத்துக்கு வந்தவுடன் வருணன் அவனுக்கு ஒரு தீராத வயிற்று வலி கண்ணு, என்ன மருந்துத்தினாலும் குணமாகல. அதனால் பொற்றாமரை குளத்துக்கு வந்ததும் என்னுடைய தீராத வயிற்று வலியை நீக்கி வைங்கன்னு வேண்டிக்கிட்டு பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கிறான். அவனுடைய வயிற்று வலி நீங்கிடுது. அதன் பிறகு இறைவனை வழிபட்டு நம்ம சொக்கநாதரை சோமசுந்தர வழிபட்டு அவருடைய திருநாமத்தை சொக்கா 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 என்ன பெரியாள் நீ அப்படின்ட்டு என்ன டேய் வேண்டாம். ஆமாம், எப்படி நம்ம ஏதாவது சொக்கா இப்படி பண்ணிட்டேன்னு புலம்புறோம்ல, இல்லை மார்க் நிறைய வந்துச்சுன்னா ஐயோ சொக்கா எனக்கு நான் போய் இவ்வளோ மார்க் எடுத்துட்டேன்னு நம்ம நீதான் கோமலவள்ளி இருக்கால, நான் போய் அங்கிள் இவ்வளோ 100க்கு 98 மார்க் எடுத்துங்க அங்கிள், ஐயோ சொக்கர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்பா. அது மாதிரி இந்த வருணன் என்ன பண்ணுறான், அப்படியே சந்தோஷமா போய் இறைவனை வழிபட்டு நிற்கிறான். வருணுடைய பூஜையை ஏற்றுக்கொண்ட சொக்கநாதர், வருணா உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்றார். நம்மால்கிட்ட அதான் நல்ல பழக்கம். என்ன அவர்கிட்ட போய் விளையாடி களைச்சி வீட்டுக்கு போகக்குள்ள அவர்கிட்ட போய் நின்னா என்ன உடனே என்ன கேட்பாரு, வருணா இவருக்கு என்ன இவருக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, அப்பா பச்சை பிள்ளை இல்லை இவர், இவரே எல்லாம் பண்ணுவார், ஒன்றும் தெரியாத மாதிரி என்ன வேணும்னு கேட்பார். வருணன் கிட்ட கேட்குறாரு, வருணா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அதனால் வருணன் என்ன பண்ணுறாரு, இறைவனை வணங்கி, இறைவா என்னுடைய தீராத வயிற்று வலியை பொற்றாமரைக்குள்ள கரை அடைந்தது எனக்கு தீர்த்து வச்சிங்க. நான் சிறுபிள்ளைத்தனமாக 7 மேகத்தை அனுப்பிச்சு உங்களுக்கெல்லாம் மதுரை மக்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன். இதெல்லாம் மன்னிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், என்னையும் உங்களுடைய தொண்டனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறான். குற்றங்களெல்லாம் மன்னிச்சுன்னு கேட்டதும் நம்மளால் என்ன பண்ணுவார், அவர் யாருக்கு எதை கேட்குறாரோ அதை கொடுப்பார். இப்படித்தான் என்ன ஆச்சுன்னா, கடவுளே நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் ஒருத்தன் கேட்டான். பள்ளிக்கூடத்தில் சேர்த்துனாங்க. வாத்தியார் நடத்துகிற பாடம் இவனுக்கு புரியல. நேராக கோயிலுக்கு வந்தானா, சொக்கா நான் ஸ்கூல் போகிறேன்னு கேட்டேன், ஆனால் வாத்தியார் பாடம் நடத்துறது ஒன்றும் புரியலன்னா. அப்போ சாமி சொன்னார் அந்த பையன்கிட்ட சொன்னது, டேய் நீ நல்லா பாடம் நடத்தி புரிய வைக்கிற மாதிரி வாத்தியார் இருக்கிற ஸ்கூலில் சேருன்னு சொன்னியா, ஸ்கூல் போனேன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னாராம். நம்மளால் அவ்வளோ பச்சை பிள்ளை பாவம். அப்படி இந்த வர்ணன் சாமிகிட்ட விளையாடி வரன்னு கேட்க தெரியாமல் அவர்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் காலில் விழுந்தான்னு வச்சுக்குவேன். இதனுடைய தத்துவம் என்னன்னா, இது எதுக்காக இது சாமி இந்த திருவிளையாடல் செஞ்சார்னா, ஒவ்வொரு யுகத்திலையும் 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்ணணும்னா கடல் பொங்கி வரும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்காக இதை நமக்கு இந்த கதையாக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை இருக்குல்ல, நீர் நிலம் பஞ்சபூதம் இருக்கிற நிலம், நீர் தீ காற்று ஆகாசம், இதெல்லாம் அளவாக ஜாலியாக இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை இல்லை. ஒரு காலத்தில் மண் மழை பொழிந்து கீழடி அப்படி நிறைய ஊர் அழிஞ்சு போச்சு. கடல் பொங்கி பழைய கன்னியாகுமரி குமரிமாலாம் அழிஞ்சு போயிடுச்சு. அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. இங்கே சரவண பெலகோலா, அப்புறமேட்டு நிறைய ஊர் இந்தியா முழுக்க மண்மலை பொழிந்து அழிந்த ஊர்கள்லாம் இருக்குது. அதனால் இயற்கை வெல்றது நம்மளால முடியாது. அதனால் எப்பவும் இயற்கையோடு இசைந்த இன்பம் என்பது போல் எல்லாருக்கும் நல்லது செய்து நம்ம நல்லபடியாக வாழணும்னு உறுதியை எடுத்துக்குங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்ம மதுரைக்கு நான்மாடக்கூடல் என்று ஒரு பெயர் இருக்குது. என்ன, இதில் அந்த 4 மேகத்தை அனுப்பிச்சு கடல் நீரை உறிஞ்சாங்க இல்லையா, அது இன்னைக்குமே நான் முன்பு கூறியது போல அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேகங்கள் கடல் நீரை குடிக்கின்றங்கிறத. இந்த மதுரைக்கு தெற்க
தென்மேற்கில் பழங்காநத்தம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கு வந்து மாட குளம், என்ன குளம்? மாடக்குளம் அப்படின்னு ஒரு பெரிய கண்மாய் இருக்கு. அதனால வந்து அந்த இடம்தான் வந்து அந்த மழை நீர்லாம் போய் அப்படிலாம் நடந்தது இல்லையா அந்த இடம். ஆக என் அன்பிற்குரிய குழந்தைகளே, இறைவனிடம் போய் என்ன கடவுள் இருக்கா இல்லையா பரிசோதிக்கிற வேலையெல்லாம் விட்டுருங்க. இது இப்படி இருந்ததா, எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம அபிஷேக பாண்டியன் ஆண்ட பாண்டிய நாட்டை ஆண்ட அரசரில் மிக சிறந்தவன், தி கிரேட்டஸ்ட் அப்படி இருக்காங்கல்ல, அவர் வந்து நம்ம அபிஷேக பாண்டியன் தான். இவனுக்கு பேரே நம்ம சொக்கனார் தான் வைக்கிறார், பேரே கிடையாது. பிறந்தோம் குழந்தை, ஏய் குட்டி பையா வா, அப்படிதான் கூப்பிட்டுருந்துருப்பாங்களாட்டிருக்கு. இறைவன் வந்து அந்த குழந்தைக்கு என்ன பண்றார்? அபிஷேக பாண்டியன் பேர் சுற்றார். அவருடைய கிரீடம் செய்ய மாணிக்கங்கள்லாம் கொடுக்கிறார். அவனும் இறைவன் அளவற்ற அன்போடு அறநெறி தவறாமல் ஆட்சி செய்து வர்றார். அதோட சோமசுந்தருடைய ஆட்சி அருளாசியும் பெற்றதால அபிஷேகமானுடைய ஆட்சி எல்லா நாட்டுக்காரரும் இப்படி விட ஆட்சி செய்ய முடியுமா அப்படி வியந்து போற அளவு இருந்தது. இதையெல்லாம் இப்படி இருக்குள்ள நம்மால் சும்மா இருப்பாரா? எல்லாரும் நல்லவன் அவங்கள சொல்லக்குள்ள நம்மால் என்ன பண்ணுவாரு? இவரு ரொம்ப நாள் ஆச்சு இந்த திருவிளையாடெல்லாம் பண்ணி சேட்டை பண்ணி ஒரு திருவிளையாடல் பண்றாரு. சேட்டை கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையா பண்றாரு. இங்க என்ன மன்னன் அப்படியே பண்ணபடி சிவனேன்னு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அவங்கிட்ட திருவிளையாடல் அல்லது சேட்டை பண்றதுக்கு என்ன பண்றாரு? நம்ம ஆளு மனசுல முடிவு பண்ணார். பண்ணனதும் ஏன்னா இவர் ஏதாவது சேட்டை பண்ணி தான் ஆசீர்வதிப்பாரு. அபிஷேக பாண்டியனை வந்து சோதிக்கிறதுக்கு என்ன பண்றார்? இறைவன் ஒரு எல்லாமல்ல சித்தராக, இந்த மதுரையில துர்கையம்மன் கிட்ட இருக்கார்ல, அப்படி ஒரு வேடம் எடுத்துக்கிட்டு நின்று தன்னை பார்க்கிறார். நீண்ட சடைமுடி, நெற்றியில திருநீரு, இடுப்புல புலித்தோலாடை, கையில் பிரம்பு, நல்ல அழகு. அழகுனா அந்தாலே அழகர் தானே, சொக்கர்னா அழகர் தானே, அப்படி சூப்பர் பர்சனாலிட்டியான ஆளா பாண்டி நாட்டு வீதியில ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கார். சும்மா போயிருந்தா பரவாயில்ல, வித்தை காட்டுறாரு. செத்தவனை பாம்பை பொழைக்க வைக்கிறது, இந்த நம்ம என்னது தெருவில் மாயாஜால வித்தை காட்டுவாங்கல்ல, அது மாதிரி இவர் நிறைய வேடிக்கையெல்லாம் காட்டிட்டு அப்படியே போயிட்டுருக்கார். வடக்கில் இருப்பவர்களை தெற்கிலும், தெற்கு இருக்கிறவங்களை வந்து வடக்கிலும், மேற்கில் இருப்பதை கிழக்கிலும், கிழக்கு இருக்கிறத மேற்கிலுமே மாற்றி சரியான வேடிக்கை பண்ணிட்டு, ஒரு இடத்துல கிழக்க வீடுன்னா அது மேற்க மாற்றிடுறது, ஒரு பொருள் வடக்கருன்னா அதை தெற்க மாற்றிடுறது. இப்படியெல்லாம் சரியான சேட்டை பண்ணி வித்தை பண்ணிக்கிட்டு அதோட இருப்பார். என்ன திடீர்னு ஆள் காணாமல் போயிடுவார். ஏன்னா இங்கே தான் இந்த ஆள் இருந்தால் காணோம் அப்படிங்குள்ள திடீர்னு மறுபடியும் வெளிப்படுவார். மக்கள்லாம் திகைத்து போனாங்க, ஏன்னா அது இந்த ஆள் வித்தியாசமான ஆளாக இருக்காரு அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இன்னொரு சேட்டை பண்ணார் நம்ம ஆள் திருவிளையாடல். ஏன்னா வெகு தூரத்தில் அங்கே பாருங்கள், அந்த தூரத்தில் ஒரு மரம் இருக்குதா, அது பாருங்கள் இங்கே வரன்ட்டு இவர் பார்த்தா அது நேராக பக்கத்தில் வந்துடும். அப்புறம் இதா இங்கே பாருங்க ஒரு செடி இருக்குல்ல, இது பாரு அங்கே போதுன்னா அங்கே போயிடும். இப்படி செஞ்சார். ஒரு வயசான ஒரு கிழவர் என்ன பண்ணாரு? இளைஞராக்கிட்டாரு. அப்புறம் கிழவர் என்ன பண்றாரு? மறுபடியும் முதியவராக்குறாரு. முதியவரை கிழவராக்குறார், கிழவரை இளைஞர் ஆக்குறாரு. இப்படி சரியான சேட்டை பண்றாரு. அதோட இன்னொரு வேலையும் செஞ்சாரு. ஆண்களை பொம்பளையா மாத்திடுறாரு, ஆம்பளைங்களாம் பொம்பளையா மாத்திடுறாரு, பொம்பளைங்களை ஆம்பளைங்களா மாத்துறாரு. என்னாயா கொடுமை! இப்படியெல்லாம் சித்து விளையாட்டு பண்ணிட்டு நம்ம சித்தர் மதுரையில் ஜாலியாக தெரிஞ்சிட்டு இருக்கார். அப்புறம் என்ன நடந்தது அடுத்த பதிவில் பார்ப்போம். குழந்தைகளா, நமச்சிவாய் வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, சந்தோஷமா இருங்கடா கண்ணுங்களா. சொக்கரை மறக்காதீங்க. சொக்கனார் மாதிரி சேட்டை பண்ணாதீங்க. எங்கள் ஊரில் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா,
நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள சேட்டை பண்ணா, ஏய் சொக்கராட்டம் சேட்டை பண்ணாதேவாங்க. சேட்டையா? நான் ஏதாவது ஒளிஞ்சு கண்டுபிடிச்சு விளையாடுறோம் இல்லையா நாங்கள், அதில் ஏதாவது ஓவராக போனோமா, ஏய் சொக்கராட்டம் சேட்டை பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி நீங்களும் வீட்டில் போய் சொக்கனா மாதிரி சேட்டை பண்ணாம நல்ல பிள்ளைங்களா இருங்க. ஓகேவா? நான் வச்சு வாழ கண்ணு. நீ உங்களுக்கெல்லாம் இந்த ஓகே, எஸ்ஸா நோவா இப்படி தமிழ் பேசினா தான் நிறைய பிள்ளைங்களுக்கு புரியுது. அதனால தமிழில் வந்து இந்த வார்த்தைகளை கலக்க வேண்டியிருக்கு. வேறு வழி இல்லை. ஓகேவா? நமச்சிவாய வாழ்க. எல்லா வகைகளும் இன்புற்று வாழ்க. வணக்கம் கண்ணுகளா.